மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருக்கின்றார் தாழ்வடையே, கர்த்தர்
கிறிஸ்து இயேசுவிற்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் புதிய நல்காலை காண செய்த புதிய கிருபையால் இடைக்கட்டின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே உங்களை வாழ்த்து மகிழ்கின்றேன். சங்கீதங்கள், தாவீதின் சங்கீதங்கள், 23ஆம் சங்கீதம். நாம் யாவரும் அனுதினமும் நேசிக்கிற சங்கீதம். இந்த சங்கீதத்தை யாரும் மறக்கவோ அதை மறைக்கவோ முடியாது. இந்த சங்கீதம் என்று சொல்லுகிற பொழுது முதலாவது வசனம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதிலே எல்லாம் அடங்கும். அவர் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து போஷித்து பாதுகாத்து பலப்படுத்தி வாழ்வழித்து வருகிற ஒரு மேய்ப்பராய் அவர் இருக்கிறபடினாலே எனக்கு ஒன்றும் குறைவில்லை, எனக்கெல்லாம் நிறைவாய் இருக்கிறது என்று தாவீது எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாய் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. உண்மைதான், இந்த காலகட்டங்களிலே திருச்சபையின் மக்கள் எப்போதும் இந்த புல்லுள்ள பசும்புல்லுள்ள வாழ்க்கை தான் விரும்புகிறார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் மரலின் பள்ளத்தாக்கு வாழ்க்கை அதை விரும்பினதே கிடையாது. ஆண்டவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, பசி போக்கும்படியாய் உணவையும் தண்ணீரையும் அருளுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், அனுதினமும் நம்மை போஷிக்கிற ஆண்டவர். எனவே அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்றெல்லாம் எழுதின பிற்பாடு இங்கு ஒரு வரி இருக்கிறது. நான் மரணர்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். பசும்புல் வாழ்க்கை என்பது மாத்திரமல்ல, மரணர்களின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் ஆண்டவரே உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இவனிடத்தில் இருக்கிறது. தாவீது என்று சொல்லுகிற பொழுது have firm faith in God and reliance on God என்று நாம் சொல்லலாம். இந்த உலக வாழ்க்கையை நாம் பொன்னின் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு, கோல்டு, அது கடல் மேல் இல்லை. have firm faith in God rather than gold. கடவுள் மேல் நம்பிக்கை இவனுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நான் மரணலின் பள்ளத்தாக்கு என்பது சுகமான ஒரு வாழ்வு அல்ல, கஷ்டமான வாழ்வு, பற்கடிப்பான வாழ்வு, இருளான வாழ்வு. இருளின் வாழ்வின் மத்தியிலும் ஒரு பாதுகாப்பை கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. சத்துருக்கள் முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்ற ஒரு வார்த்தை நாம் பார்க்கின்றோம். உண்மைதான், அனுதினமும் நாம் சந்திக்கிற மக்களிடத்திலே அநேகர் நமக்கு சத்துருக்களாய் இருந்தாலும் கடவுள் என்ன செய்கிறார்? எனக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், என்னை அபிஷேகம் பண்ணுகிறார், மாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் உணர்ந்து இந்த தாவீது எழுதுகிறதை பார்க்கின்றோம். பொதுவாக வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு என்று சொல்வார். ஒருவேளை இது தத்துவ பாடல், கண்ணதாசன் பாடல் என்று நாம் சொல்லலாம். ஆனாலும் அதற்கு ஒரு பதிலாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் நம்மை சகலவிதமான நோவுகளிலிருந்தும் தனிமைகளிலிருந்தும் இடுக்கண்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் பெரிதான நெருக்கடியிலிருந்தும் கூட நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை மேய்ப்பராய் நாம் கொள்வோம். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. செபிப்போம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய மேய்ப்பராய் இருப்பமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் மேய்ப்பராய் நின்று எங்களுக்குரிய உணவையும் ஆகாரத்தின் தண்ணீரையும் அருளுகிறவர், எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர், எங்கள் இதயங்களை சோதித்து அறிகிறவர், கண்ணீர் அனுபவ பள்ளத்தாக்கே வந்தாலும் மரணங்களின் பள்ளத்தாக்கே வந்தாலும் நாங்கள் ஜெபிக்கிற பொழுது ஜபத்தை கேட்கிறவர். எங்கள் ஜபம் என்பது இதயத்தின் அழுகை சுவாமி. எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஜபிக்கிறோமோ, கண்ணீர் விடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நீர் எங்களை ஆற்றி தேற்றி எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களுக்கு நல்வாழ்வை அருளுகிற ஆண்டவராக, தெய்வீக சுகத்தை அருளுகிற ஆண்டவராய், ஆசீர்வாதத்தை அருளுகிற ஆண்டவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் அன்பு முறையும் கூட்டுறவும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் உங்களுடனே தங்கியிருப்பதாக. ஆமேன்.